சேனலுக்குள்ளே போகலாம். ஆல்ரெடி ஒரு லைனிங் ப்ளவுஸ் மாடல் பார்த்துட்டோம். ஸோ அது நிறைய பேர் கன்ஃபியூஷன் வரும். ஸோ நான் இன்னைக்கு போயிட்டு வெறும் நார்மல் ப்ளவுசஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது வந்துட்டு பிரிண்டட் ப்ளவுசஸ். ஸோ இது அப்படியே லைனிங் இல்லாமல் ஸ்டிச் பண்ணலாம். உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கல அப்படின்னா நீங்கள் ஃபுல் வாயில் ஆஃப் ஃபுல் வாயில் அந்த மாதிரி வாங்கி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ இது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். இது வந்துட்டு வேறு மெத்தடு. பட் இது வந்து லைனிங் ப்ளவுஸ் தான், ஒன்றும் ப்ராப்ளம்லாம் இல்லை, அளவு கரெக்டாக இருக்கும். பட் நம்ம லைனிங் ப்ளவுசஸை வச்சுட்டு லைனிங் இல்லாத ப்ளவுசஸில் ஸ்டிச் பண்ணலாம். ஆனால் லைனிங் ப்ளவுசஸை இந்த ப்ளவுசஸை இப்போ ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த ப்ளவுசஸை லைனிங்காக நம்மளால் கன்வெர்ட் பண்ண முடியாது. ஓகேங்களா? லைனிங் ப்ளவுஸ் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். ஆனால் லைனிங் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு லைனிங் ப்ளவுசஸை மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். இல்லைன்னா கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வரும். ஓகேங்களா? உங்களுக்கு இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அந்த ப்ளவுஸஸோட கட்டிங் பார்க்க போகிறோம். மார்க் பண்ணிவிடுவேன், மார்க் பண்ணி கட்டிங் பண்ணி காட்டிடுவேன். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸஸில் தொடர்ந்து ஸ்டிச்சஸிங்கும் பார்க்கலாம். இதில் நிறைய உங்களுக்கு சேஞ்சஸ் இருக்கும். உங்களுக்கு வந்துட்டு என்ன மாடல் சூட் ஆகுதோ அந்த மாடலை ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ரெண்டாவது ஒரு விஷயம், இது வந்துட்டு ஒவ்வொரு டைலரும் ஒவ்வொரு மாதிரி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதில் பிகினர்ஸும் இருக்கிறீங்க, இதுக்கு முன்னாடி பாதியிலேருந்து கற்றுக்கிட்டவங்களும் இருக்கீங்க. நிறைய பேர் மெசேஜ் பண்ணுறீங்க, எனக்கு ஒரு மாதிரி சொல்லி கொடுத்தாங்க, நீங்கள் ஒரு மாதிரி சொல்லி கொடுக்குறீங்க, எது நான் ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படின்னு. ஸோ உங்களுக்கு எது வருமோ அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தீங்க, அந்த மாடல் இன்றைக்கி நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ இதே மெத்தடில் நீங்கள் எல்லா ப்ளவுஸஸும் உங்களுக்கு கரெக்டாகவும் வரும். ஓகேங்களா? உங்களுக்கு இப்போ பிகினர்ஸாக இருக்கிறதுக்கு உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கும், நீங்கள் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5 to 10 ப்ளவுஸஸ் ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா ப்ளவுஸஸுமே ஈஸியாக போய்டும். நீங்கள் எப்படி ஸ்டிச் பண்ணாலுமே உங்களுக்கு அது கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நான் நார்மலாக ஸ்கேலு, டேப்பு, சிசரு அண்ட் தென் உங்களுக்கு வந்துட்டு மார்க்கிங் பென்சில் அண்ட் சாப்பீஸும் எடுத்திருக்கேன். இது உங்களுக்கு கலர் தெரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் உங்களுக்கு நான் அளவு எடுத்து இப்போ எப்படி மார்க் பண்ணுறது சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஆனால் வேறு மெத்தடில் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஓகேங்களா? நம்ம எப்பயுமே ஃப்ரண்ட்டையும் பேக்கையும் தனித்தனியாக தான் ஸ்டிச் பண்ணுவோம். பட் இப்போ நான் உங்களுக்கு எப்படி சொல்லிக் கொடுக்க போகிறேன்னா ரெண்டையும் ஒரே பக்கம் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டு கட் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃப்ரண்ட்டையும் பேக்கையும் ஒரே மாதிரி இது பண்ண போகிறோம். இது வந்துட்டு பிரிண்டட் ப்ளவுஸு. இது உங்களுக்கு ப்ளவுஸ் பீஸாகவே தனித்தனியாக விற்கும். இந்த அப்படி பண்டிலாக வச்சுருப்பாங்களா, ஒரு பீஸ் 80 rupees, 100 rupees. இது வந்து 1 மீட்டர் ப்ளவுஸு. ஸோ இது வந்துட்டு பேக் வந்துட்டு தெரியாது. இது நம்ம வந்துட்டு லைனிங் வைக்கணும்னு அவசியமே கிடையாது. ஓகேங்களா? அதுக்காக இப்போ நீங்கள் இதில் வந்துட்டு ஈஸியாக பார்டர் கண்டுபிடிச்சிடலாம். இது வந்து லைட்டாக இருக்குது, இது டார்க்காக இருக்குது. ஸோ இது ஃப்ரண்ட்டு அண்ட் தென் இது வந்துட்டு பேக். ஓகேங்களா? இது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். பட் ஃபுல் வாயில் பாலிஸ்டர்லாம் கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கு என்னன்னா இதே மாதிரி இந்த இடம் கொஞ்சம் லைட்டாக இருக்கும், இது தின்னாக இருக்கும். ஸோ இது வந்துட்டு பார்டர் டு பார்டர் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஸோ இந்தாண்ட ரெண்டுமே உங்களுக்கு கட்டிங் பகுதி தான். ஓகேங்களா? இது வந்துட்டு உங்களுக்கு பார்டர் பகுதி. இது வந்துட்டு உங்களுக்கு பார்டர் பகுதி. இப்படி போட்டுக்கலாம். இந்தாண்ட ரெண்டு பக்கமுமே உங்களுக்கு பார்டர் பகுதி, இந்தாண்ட ரெண்டுமே உங்களுக்கு கட்டிங் பகுதி. அதனால் நம்ம வந்துட்டு இதை இப்படி மடிச்சுக்கலாம். ஸோ எப்படி மடிக்க போகிறோம், நம்ம இப்படியும் மடிக்கலாம். உங்களுக்கு நான் இன்னொரு மெத்தடில் சொல்லி கொடுக்குறேன். ஓகேங்களா? ப்ளவுசஸ் வந்து இப்படியும் மடிக்கலாம். ஓகேங்களா? இல்லை அப்படின்னாலும் உங்களுக்கு ஃப்ரண்ட்டுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு கூட நீங்கள் மடிச்சிக்கலாம். ஹேண்டுக்கு தனியாக ஸ்டிச் பண்ணுற மாதிரி வரும். ஓகேங்களா? அது இல்லாமல் உங்களுக்கு ஈஸியாக நான் சொல்லி கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், நான் வந்துட்டு ப்ளவுஸோட பேக் சைடு எடுத்திருக்கேன். இது வந்துட்டு ஃப்ரண்ட் சைடு. இதான் தான் சொன்னீங்களா, இது ஒரு டைப் ஆஃப் மெத்தடுன்னு. ஸோ நான் கரைப்பகுதி டு கரைப்பகுதியை ஃபோல்டு பண்ணியிருக்கேன். இது வந்துட்டு ஃப்ரண்ட் சைடு, இது வந்துட்டு பேக் சைடு. ஓகேங்களா? ஸோ கரைப்பகுதி டு கரைப்பகுதியை நான் ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நம்ம இது வந்துட்டு பேக் சைடு. ஓகேங்களா? இப்போ வந்துட்டு இது வந்துட்டு கொஞ்சம் க்ராஸாக இருக்குது. இதை நம்ம வந்துட்டு நேராக கோடு போட்டு மார்க் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்கேலை வச்சுட்டு நம்ம கோடு போட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இந்த கோடு, இந்த கலர் சாப்பீஸு. ஸோ மீதி எந்த கலருமே இதுக்கு வந்து தெரியாது. நான் அதனால தான் இந்த கலர் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட், நீங்கள் நல்லா புரியல அப்படின்னு நினைக்காதீங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தயவுசெய்து ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும் நான் எப்படி மெத்தடில் ப்ளவுஸ் அளவு எடுத்திருக்கேன், எப்படி நம்ம எகைன் பண்ணணும் அப்படிங்கிறது புரியும். ஒரு தடவைக்கு ஒரு 2-3 ப்ளவுசஸ் நீங்கள் எடுத்தால் தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து பேக்கில் வந்துட்டு நான் அளவு எடுக்கணும். ஓகேங்களா? ஏன்னா இப்போ வந்து தனி பீஸ், பேக் பீஸ் தான் எடுக்க போகிறோம். இப்போ பேக் பீஸ் வந்துட்டு நான் வச்சு எடுத்துக்கிறேன். எனக்கு எவ்வளோ இருக்குது, 12.5 inches இருக்குது. ஓகேங்களா? 12.5 inchஸோடு நான் எவ்வளோ எடுக்கணும், இதுக்கு ஒரு 1.5 inchஸும், இதுங்க 1.5 inches தான் தெரியுது, இங்கே ஒரு 1/2 inches, ஆக மொத்தம் 1.5 inches, மேலே ஒரு 1/2 inches. அப்போ 12.5 inchஸோட ஒரு 1 inches அண்ட் தென் 1/2 inches, மொத்தம் நம்ம 14 inches எடுக்க போகிறோம். ஸோ எகைன் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ 12 அண்ட் தென் 1 inch, ஒரு 2 inches நம்ம எடுக்கணும். ஓகேங்களா? அப்போ ஒரு 1.5 inches சேர்த்துனா எவ்வளோ ஆகுது, 12, ஒரு 1 13 அண்ட் தென் 14.5 inches எடுக்கணும். நம்ம கீழே 1.5 மேலே 1/2, மொத்தம் 2 inches எடுக்கணும். நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. எப்பயுமே சரி, கீழே வந்துட்டு ஒரு 1.5 inch எடுக்கணும், மேலே 1/2 inches எடுக்கணும். கீழே மடிச்சு அடிக்க நம்ம கண்டிப்பாக 1.5 inches எடுக்கணும். இதை விட தின்னாக கேட்டாங்கன்னா நீங்கள் 2 inches எடுக்கிற மாதிரி வரும். பட் கஸ்டமர் வந்து இவ்வளோ தான் விரும்புவாங்க. 1.5 inches மேலே 1/2 inches. அப்போ 12 ஒரு மேலே ஒரு 1/2 சேர்த்துனா எவ்வளோ, 13. அப்போ கீழே ஒரு 1.5 inches, அப்போ மொத்தம் 14.5 inchesக்கு நம்ம எடுக்கணும். எங்கேருந்து எடுக்கணும், இந்த 1/2 inches கோடு போட்டதுலேருந்து
நம்ம மொத்தம் 14.5 இன்ச்சஸ் எடுக்கணும். ஸோ இந்த இதையும் 3ஐயும் இப்போ நம்ம 14 இன்ச்சஸ்க்கு கோடு போட்டுக்கலாம். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இந்த கோடு. ஸோ கரெக்டாக பாருங்கள், 14.5 இன்ச்சஸ். ஸோ 14.5 கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதை நல்லா போட்டுக்கோங்க. ஸோ நல்லா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இல்லைன்னா வெயிட் பண்ணுங்கள், நான் இன்னும் கொஞ்சம் ஜூமில் கூட காட்டுறேன். ஸோ இது வந்துட்டு நம்ம இந்த கோடு போட்டிருக்கோம் இல்லைங்களா, இந்த கோடு போட்டதோட இந்த ப்ளவுஸஸை நம்ம வந்துட்டு இப்போ மடிக்கணும். ஏன்னா ஃப்ரண்ட் பீசஸும் நம்ம இப்போ எடுக்க போகிறோம். ஓகேங்களா, 2 பக்கமுமே கரெக்டான அளவோடு நம்ம மடிக்கணும். ஸோ எப்படி மடிக்கணும்? ஸோ இந்த 14 இன்ச்சஸோட ஸ்கேலை எப்படி வச்சுக்கோங்க, வச்சுட்டு நம்ம மடிக்கணும். ஸோ கரெக்டாக இருக்கான்னு நம்ம இந்த ஸ்கேலை எடுத்துட்டு நல்லா அயன் பண்ணிக்கலாம். ஸோ கீழே இப்போ இதை வந்துட்டு தூக்கி விட்டுட்டு பாருங்கள், 14 இன்ச்சஸ் கரெக்டாக இருக்குன்னு. சரி, 14.5 இன்ச்சஸ் கரெக்டாக இருக்குது. ஸோ இங்கேயும் இந்த மடிப்போட நமக்கு 14.5 இன்ச்சஸ் கரெக்டாக இருக்குது. ஸோ அதை மடித்து விட்டுக்குவோம். ஸோ எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு மடித்து விட்டுட்டு இப்போ நம்ம இதில் வந்துட்டு ஃப்ரண்ட் எடுக்க போகிறோம். உங்களுக்கு 2 இதுவும் தெரியணுங்கிறதுக்காக நான் அப்படி எடுத்திருக்கேன். இப்போ வாங்க நான் உங்களுக்கு ஜூமில் காட்டுறேன். நம்ம வந்துட்டு இது ரெண்டாக ஃபோல்டு பண்ண கிடையாது. கீழே வந்துட்டு 14.5 இன்ச்சஸோட அந்த 2ஆக ஃபோல்டு பண்ணியிருக்கோம். அதை கரெக்டான அளவு ஃபோல்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு 1/2 இன்ச்சஸ்க்கு வந்துட்டு மார்க் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம இங்கே ஆல்ரெடி 1/2 இன்ச்சஸ்க்கு வச்சு தான் மார்க் பண்ணியிருக்கோம். கரெக்டாக மார்க் பண்ணியாச்சு. ஸோ இந்த இதுதான் இந்த இது வந்துட்டு எனக்கு இந்த டைமண்ட்லேருந்து இது வரைக்குமே எனக்கு கரெக்டாக அந்த 1/2 இன்ச்சஸ் வருது. ஸோ நான் அதை அப்படியே கோடு போட்டுக்கிறேன். போட்டாச்சுங்களா? போட்டதுக்கப்புறம் இந்த கோடு அப்படியே எனக்கு அந்த 1/2 இன்ச்சஸ் வருது. அதுக்கப்புறம் ப்ளவுஸோட நெக் நம்ம எப்பயுமே இப்படி எடுத்து பேக் சைடில் வச்சு ஸோ கரெக்டாக நமக்கு இது இந்த மாதிரி எடுக்கணும். 5 இன்ச்சஸ் வருது நமக்கு. அந்த 5 2ஆக மடித்தோம் அப்படின்னா நமக்கு 2.5 இன்ச்சஸ் வருது. ஸோ நான் அந்த 2.5 இன்ச்சஸை எதுலேருந்து மார்க் பண்ணிக்கிறேன்? இந்த 1/2 இன்ச்சஸ்க்கு வச்சோம் இல்லைங்களா, அதுலேருந்து மார்க் பண்ணிக்கிறேன். கீழேயும் மேலேயும் எல்லாம் ஒரே அளவு தான் வரும். எனக்கு அப்படியே இந்த கோடு வருது. ஓகேங்களா? இங்கேயும் இந்த 1/2 இன்ச்சஸ்க்கு வந்துட்டு நம்ம மார்க் பண்ணணும். ஓகேங்களா? அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை விரித்து விட்டுட்டு கூட இங்கே 1/2 இன்ச்சஸ் மார்க் பண்ணிடலாம். நமக்கு இங்கேருந்து எடுத்தோம் அப்படின்னா நமக்கு 14 இன்ச்சஸ் வரும். கரெக்டாக இருக்குது. ஸோ கரெக்டாக இருக்குது. இப்போ மடிச்சுக்கிறோம். இங்கேயுமே நம்ம எவ்வளோ எடுக்கணும்? அந்த 2.5 இன்ச்சஸ் எடுக்கணும்.
ஸோ எடுத்தாச்சு. ஸோ கரெக்டாக எடுத்துகிட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதை கொஞ்சம் உங்களுக்கு தள்ளியே காட்டுறேன். இப்போ நான் இது 2.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிட்டேன். அடுத்து நம்ம ஷோல்டரோட அளவு எடுக்கணும். ஸோ ஷோல்டரோட அளவு எங்கே எடுக்கணும், இங்கே எடுக்கணும். இந்த ஆம்கோல் இந்த ஹேண்டுக்கிட்டையும் இந்த இடத்துலையும் எடுக்கணும். ஸோ நமக்கு 2லேருந்து ஒரே ஒரு கோடு தான் சேர்த்தி வருது. ஓகேங்களா, நான் 2 இன்ச்சுன்னு எடுத்துக்கிறேன், இல்லைன்னா நான் 2.25 எடுத்துக்கிறேன். இதோட நம்ம ஒரு 3/4 இன்ச்சஸ் வச்சா போதும். எதுக்காகனா இந்தாண்டு ஒரு 1/2 இன்ச்சஸும் இந்தாண்டு ஒரு 1/4 இன்ச்சஸும், அப்போ 2.25 3/4 இன்ச்சஸ் சேர்த்துனா நமக்கு 3 இன்ச்சஸ் தேவைப்படுது. ஸோ நம்ம 3 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கலாம். எங்கேருந்து எடுக்கணும், இந்த 1/2 இன்ச்சஸை நம்ம மார்க் பண்ணதில் இருந்து தான் எடுக்கணும். ஓகேங்களா, நம்ம 3 இன்ச்சஸ்க்கு எடுக்கணும். இங்கே பாருங்கள், இங்கே நான் 2.5 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். இங்கேருந்து நமக்கு 3 இன்ச்சஸ் எடுக்கணும். ஸோ உங்களுக்கு எதுலேயுமே இதுக்கு மார்க் பண்ண தெரியல, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. புரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் மார்க் பண்ணுறதை விட நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஏதாவது டவுட்னாலும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்துட்டு நம்ம இது 3 மார்க் பண்ணிட்டோம். இப்போ ஃப்ரண்ட் நெக்கோட ஹைட் எடுக்கணும். அதுக்கு நம்ம ப்ளவுஸஸை ஃப்ரண்ட் சைடை டேர்ன் பண்ணிக்கலாம். டேர்ன் பண்ணிவிட்டு ஸோ இந்த சைடு எடுக்கணும் நமக்கு. ஸோ இந்த இதிலேருந்து எடுக்கணும். இங்கேருந்து இப்படி வையிங்க. வச்சா நமக்கு எவ்வளோ வருது, ஸோ இப்படியும் வைக்கலாம். இந்த ஸ்கேல் இங்கே கொண்டு வந்து இங்கே வையிங்க. நமக்கு கரெக்டாக 5.5 இன்ச்சஸ் வருது. ஓகேங்களா, நான் இப்போ 5.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு 6 வரலாம், 6.5 வரலாம், எவ்வளோ உங்களுக்கு வருதோ அதை மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு ஃப்ரண்ட் இதோட இது. ஓகேங்களா, ஃப்ரண்ட் இதோட இது எங்கே எடுக்கணும், இங்கே தான் எடுக்கணும். 5.5 நான் மார்க் பண்ணிக்கிறேன். இங்கேருந்து அதுக்கு முன்னாடி நான் இங்கே 2.5 இன்ச்சஸை மார்க் பண்ணிக்கிறேன். இங்கேருந்து 5.5. இந்த 1/2 இன்ச்லேருந்து எடுக்கக்கூடாது, அது கீழே இருந்து தான் எடுக்கணும். 5.5. ஸோ 5.5 இங்கே 2.5. அப்போ நம்ம கோடு போட்டுக்கலாம். ஸோ இது வந்துட்டு ஃப்ரண்ட் நெக்கு. ஸோ ஃப்ரண்ட் நெக் எல்லாருக்கும் வர மைனஸ் பாயிண்ட் என்னென்னா, இந்த இடம் வந்துட்டு ரொம்ப உள்ளே தள்ளி போகிறதுனால தான் அந்த லூஸ் வருது. நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் முன்னாடியே கட் பண்ணி டர்ன் பண்ணிக்கலாம். இங்கேருந்து வரும். ஸோ இந்த அளவுக்கு கேப் விட்டு டர்ன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அப்போ உங்களுக்கு வந்துட்டு அந்த நெக் வந்துட்டு கரெக்டான ஷேப்பில் வரும். அப்படி இல்லைன்னா இப்படி ஃப்ரண்ட்டோட இதை எடுத்துக்கோங்க, எடுத்துட்டு வந்து வையுங்க. கொக்கி பீஸ் வைக்கக்கூடாது, ஏன்னா அந்த கொக்கி பீஸ் வந்து பட்டி இங்கே வரும். இப்போ பாருங்கள் நமக்கு ஸோ கரெக்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி வச்சு பாருங்கள். இப்போ நம்ம கரெக்ட் பண்ணிட்டோம். ஓகேங்களா, இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு இன்னொரு தப்பு பண்ணியிருக்கோம். நான் அதை இப்போ உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நம்ம ஹாம்கோல் டு ஹாம்கோல் வந்து ஷோல்டர் அளவு எடுக்கலை. ஸோ அதையும் எடுத்துடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ நான் திருப்பி உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். ஹாம்கோல் டு ஹாம்கோல் எப்படி எடுக்கணும், பேக் சைடு ஷோல்டர் டு ரொம்ப விரிக்காதீங்க. ஸோ எடுத்தாச்சு. நமக்கு கரெக்டாக 17.5 இன்ச்சஸ் வருது. ஓகேங்களா, நம்ம அந்த 17.5 இன்ச்சஸ் எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம 2ஆக விரிச்சு போட்டு எடுத்துருக்கோம். ஸோ நம்ம ஆனால் ஃபோல்டு பண்ணியிருக்கிறது வந்துட்டு ஒன் சைடாக. ஆனால் நம்ம இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி எடுக்கவே கூடாது. அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த அளவை கரெக்டாக அப்படியே எடுத்துக்கோங்க. இவ்வளோ இருக்குது, 17.5 இன்ச் இருக்குது. அந்த 17.5 இன்ச்சஸை 2ஆக மடித்தோம் அப்படின்னா,
ஸோ 17 இன்ச்சஸை இது 2ஆக மடித்தோம் அப்படின்னா நமக்கு 8.25 வருது. ஓகேங்களா, நம்ம அதை ஒரு 1/4 இன்ச்சுங்கிறதுனால நான் 9 இன்ச்சஸாக வச்சுக்கிறேன். இப்போ நம்ம சைடு வந்துட்டு அலவன்ஸ் வந்துட்டு 1.5 இன்ச்சஸ் எடுத்துக்கலாம். 9ஓட ஒரு 1.5 10 இன்ச்சஸ் எடுத்துக்கலாம். ஓகேங்களா, 1.5 இன்ச்சஸ் எடுத்தால் போதும் மினிமம். இது வந்துட்டு நார்மல் ப்ளவுஸ் தான். ஓகேங்களா, இது ரொம்ப வருஷத்துக்கு நீங்கள் யூஸ் பண்ண போகிறதும் இல்லை. எகைன் யூஸ் பண்ணுறதுனால நீங்கள் தூக்கி போடுற ப்ராப்ளம் வரும். இதுக்கு நீங்கள் 2 இன்ச்சஸ் வச்சு மட்டும் ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ண போக மாட்டீங்க. இதே ஒரு பட்டு சாரி, இது லைஃப் லாங் நான் வச்சு யூஸ் பண்ண போகிறேன், அட்லீஸ்ட் கொஞ்சம் நாளைக்காவது வச்சு யூஸ் பண்ண போகிறேன்னா நீங்கள் மினிமம் 2 இன்ச்சஸ் எடுக்கலாம். ப்ளவுஸ்னாவே 2 இன்ச்சஸ், பட் நான் இதுக்கு வந்துட்டு 1.5 இன்ச்சஸ் எடுக்கிறேன். ஓகேங்களா, அப்போ 9 + 1.5 10 இன்ச்சஸ் எடுக்கிறேன். ஸோ இங்கேருந்து எவ்வளோ எடுக்கணும், கரெக்டாக இந்த கோடு வருது. நான் இந்த கோடோட கோடு போட்டுக்கிறேன். ஸோ நான் கோடு போட்டாச்சு, 10 இன்ச்சஸ் வருது. நெக்ஸ்ட்டு நம்ம ஹாம்கோல் எடுக்கணும். அதுக்கு முன்னாடி ஃப்ரண்ட் நெக்கோட அளவு எடுத்துட்டோம். இப்போது ஒட்டுமொத்த ஷோல்டர் பாடியோட ஆம்கோல் டு ஆம்கோல் எடுத்துட்டோம், ஹைட் எடுத்துட்டோம். இப்போ பேக் சைடோட அளவு எடுக்கிறோம். பேக் சைடோட நெக்கு ஹைட் எடுக்க போகிறோம். ஸோ பொறுமையாக பாருங்கள், உங்களுக்கு புரியும் கண்டிப்பாக. இல்லை அப்படின்னா இப்படி 2 சைடாக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இப்படி வச்சும் எடுக்கலாம், இப்படி வச்சும் எடுக்கலாம். ஸோ இப்படி எடுத்து நம்ம இந்த ஸ்கேலை வைக்கணும். நமக்கு கரெக்டாக 8 இன்ச்சஸ் இருக்குது. ஓகேங்களா, நம்ம கரெக்டாக அதே 8 இன்ச்சஸ் வச்சுக்கலாம். மேக்ஸிமம் 8 to 8.5 இன்ச்சஸ்க்கு வந்துட்டு நீங்கள் வச்சுக்கலாம் பேக் நெக்கு. அதுக்கு மேலே 9, 9.5 போகிறப்ப நீங்கள் கண்டிப்பாக நாட் வைக்கணும். நான் இது வந்துட்டு 8 இன்ச்சு. என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பேக் சைடை தூக்கி விட்டுட்டு இந்த 2.5 இன்ச்சஸில் இருந்து 8 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கிறீங்க. ஸோ நல்லா பாருங்கள், இந்த ஆல்ரெடி இந்த 1/2 இன்ச்சஸ்க்கு கோடு போட்டு வச்சுருக்கோமோ அங்கேருந்து நான் எடுக்கிறேன். அங்கேருந்து 8 இன்ச்சஸ்க்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணியாச்சு. இங்கேருந்து நான் 2.5 இன்ச்சஸ் எடுக்கிறேன். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக இங்கே ஆல்ரெடி நம்ம இதை எடுத்து கூட விட்டுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆல்ரெடி இங்கேருந்து 8 இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணியிருக்கோம். இங்கே வச்சு பாருங்கள், 2.5 இன்ச் கட் ஆகும். இந்த நெக்குக்கு வந்து நீங்கள் நல்லா டீப்பாகவே வச்சுக்கலாம், உங்களுக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஸோ இது வந்துட்டு இது இல்லை, இங்கேருந்து நம்ம யூ ஷேப் மார்க் பண்ணிட்டோம். இப்போ இதே நீங்கள் இந்த ஃபுல் வாயில் பாலிஸ்டர்லாம் போடுறப்போ உங்களுக்கு இன்னும் ஈஸியாக தான் இருக்கும். இந்த அளவுக்கு கஷ்டம் தெரியாது உங்களுக்கு. நான் ஒவ்வொன்றும் காட்டணுங்கிறதுக்காக எகைன் நான் திருப்பி போட்டுட்ருக்கேன். ஸோ இந்த அளவுக்கு போடணும்னு அவசியம் இல்லை தான். பட் நீங்கள் பிகினர்ஸ் நிறையா பேர் இருக்கீங்க, ஸோ அதனால் நான் நிறையா ஃபோல்டு பண்ணி போட்டுட்ருக்கேன் உங்களுக்கு ஒவ்வொன்றும் புரியணுங்கிறதுக்காகவே. இப்போ வந்துட்டு நம்ம எல்லாமே எடுத்துட்டோம். ஓகேங்களா, இப்போ வந்துட்டு ஹேண்டோட ஆம்கோல் எடுக்கணும். ஓகேங்களா, ஆம்கோல் எடுக்கிறதுக்கு பேக் சைடு தான் எடுக்கணும். இதோட சென்டர் எடுத்துக்கோங்க. இது பாருங்கள், இந்த 1/4 இன்ச்சஸ்க்கு ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. அது உங்களுக்கு நான் இதில் சொல்லிக் கொடுக்குறேன் எப்படின்னு. ஸோ இதை எடுத்துகிட்டு சென்டர் எடுத்துக்கிறேன். இந்த சென்டர்லேருந்து அளவு எடுக்கணும். இங்கேருந்து அளவு எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4.5 தான் வருது. இங்கேருந்து அளவு எடுத்தாலும் உங்களுக்கு 4.5 தான் வருது. ஸோ நான் 4.5 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். இவங்களுக்கு ஆம்கோல் அவ்வளோதான் வருது. ஸோ நான் 4.5 இன்ச்சஸ்க்கு எப்படி எடுத்தேன், மிடில் இருந்து எடுத்திருக்கேன். அப்போது இந்த 4.5 இன்ச்சஸ் எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ இங்கே 3 இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருக்கோமா, அதிலிருந்து 4.5 இன்ச்சஸ் எடுத்துக்கிட்டேன். ஸோ மார்க் பண்ணியாச்சு. இதுக்கு வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து எவ்வளோ எடுக்கணும், 1.5 இன்ச்சஸ் எடுக்கணும். இது வந்துட்டு பேக் சைடுக்காக நம்ம கட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, 1.5 இன்ச்சஸ்க்கு எடுக்க போகிறோம். இந்த 4.5ல் பாதி என்னது,
நமக்கு 2.25 வருது. அந்த 2.25 மார்க் பண்ணிக்கோங்க. எவ்வளோ? 2.25. இங்கே வந்துட்டு அந்த 1.5 இன்ச்சஸை நம்ம எக்ஸ்ட்ரா எடுத்துருக்கோமா, அதையும் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இந்த 3ஐயும் நம்ம ஜாயின் பண்ணணும். ஸோ நல்லா பாருங்கள், இதில் வந்து 4.5 இன்ச்சஸ் நான் எடுத்திருக்கேன். அந்த 4.5 இன்ச்சஸில் பாதி வந்துட்டு 2.25, இந்த 2.25 எடுத்துக்கிட்டேன். இந்த 2.25 இங்கே 1.5 இன்ச், இங்கே வந்துட்டு அந்த 1.5 இன்ச் அளவு எடுத்தது. ஸோ இந்த 3ஐயும் இங்கே வந்துட்டு ஒரு 1/2 இன்ச்சஸ் கம்மியாக எடுக்கணும். இது வந்துட்டு ஃப்ரண்ட்டுக்கு. ஸோ உங்களுக்கு கட் பண்ணுறப்ப அது தெரியும். இங்கே 1/2 இன்ச்சஸ் எடுத்தோமா, அந்த 1/2 இன்ச்சஸில் அந்த 1/4 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு, ஸோ இதுதான் ஒரு சிஸ்டர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க. ஸோ இப்படியும் மார்க் பண்ணலாம், ஓகேங்களா? அதை தான் நான் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணி காட்டியிருக்கேன். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே 1/2 இன்ச்சஸ் இருக்குது. ½ இன்ச்சஸ் இங்கே இருக்குது இல்லைங்களா, அதுக்கு வந்துட்டு நம்ம அந்த 1/4 இன்ச்சஸ்க்கு வச்சு மார்க் பண்ணி இந்த மாதிரி கிராஸாக போட்டுக்கலாம். ஓகேங்களா? இந்த 1/4 இன்ச்சஸ் இருக்கும் இங்கே. அந்த 1/2 இன்ச்சஸ் வந்துட்டு உங்களுக்கு திருப்புறப்ப உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம எடுக்க போகிற அளவு வந்துட்டு ஃப்ரண்ட்டோட அளவு. நம்ம எப்பயுமே ஃப்ரண்ட்டோட அளவு வந்துட்டு பட்டி ஆகட்டும் எதாகட்டும் எல்லாமே இந்த விபி சைடு தான் எடுக்கணும். இந்த வி மாதிரி அடிச்சிருக்கோம் இல்லைங்களா, இதுதான் விபி சைடு. ஸோ அது பக்கம் தான் எடுக்கணும். ஸோ இது வந்துட்டு இப்படி வச்சு இங்கேருந்து இதோட சென்டர்லேருந்து தான் எடுக்கணும். ஸோ இதோட சென்டர் இங்கேருந்து இப்படி எடுக்கிறோம். லைட்டாக மட்டும் இழுத்து பார்க்குறோம். ரொம்ப இழுத்தா இது வந்துட்டு இழுத்துக்கிட்டு தான் போகும். ஸோ நம்ம ரொம்ப இழுக்க வேணாம், நார்மலாக ப்ளவுஸ் அடிச்சுக்கிட்டு இங்கேருந்து லைட்டாக இழுக்கிறோம். நமக்கு 11 இன்ச்சு வருது. ஸோ இதோட 1 இன்ச்சு சேர்த்து எடுக்கணும். எதுக்கு அப்படின்னா, இங்கே 1/2 இன்ச்சஸும் இங்கே 1/2 இன்ச்சஸுக்காக நம்ம மொத்தம் 12 இன்ச்சஸ் எடுக்க போகிறோம். அப்போ இதில் நம்ம எவ்வளோ எடுத்திருக்கோம்? 3 இன்ச்சஸ். 3ல் என்னது? 1.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கலாம். இந்த 1.5 இன்ச்சஸ் இந்த இதில் இருந்து தான் நம்ம 12 இன்ச்சஸ் எடுக்க போகிறோம். நான் ப்ளஸ் மாதிரி போட்டுக்கிட்டேன். இங்கே பாருங்கள், ப்ளஸ் தெரியும். ஸோ நான் வந்துட்டு 12 இன்ச்சஸ் எடுத்துக்கிட்டேன் கரெக்டாக. ஸோ அந்த 12 இன்ச்சஸ் நான் அப்படியே கரெக்டாக எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா? நல்லா பாருங்கள், 12 இன்ச்சஸ் எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு நம்ம எடுக்க போகிற அளவு வந்துட்டு பேக். ஓகேங்க, ஐ மீன் ஃப்ரண்ட்டோட இந்த சைடு எடுக்கணும். இந்த பீஸோட அளவு எடுக்கணும். ஓகேங்களா? இது வந்து கொக்கி சைடு நம்ம எடுக்கக்கூடாது, இந்த சைடு தான் நம்ம எடுக்கணும். அதுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு இங்கேருந்து எடுங்க. நமக்கு வந்துட்டு 3.25 இருக்குது. ஓகேங்களா? 3.25ஓட 1 இன்ச் ஆட் பண்ணால் 4.25 இன்ச்சு. ஸோ இந்த 1 இன்ச் எதுக்கு? இந்த இடத்துல மடிச்சடிக்கவும் இங்கே மடிச்சடிக்கவும் தான். அப்போ இங்கே பாருங்கள் நல்லா. ஸோ இந்த கோடு இங்கே இருக்குது, இது வந்து 3.25. ஓகேங்களா? அப்போ 1 இன்ச்சு சேர்த்துனா 4.25 இன்ச் இங்கே இருக்கணும். ஸோ 4.25 இன்ச்சஸ் எடுத்துட்டோம். இது வந்துட்டு இந்த 12 இன்ச்சஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நம்ம இதோட அளவு எடுக்கணும். அதுக்கு முன்னாடி இங்கே நம்ம பட்டியோட அளவும் வச்சிடலாம். அதுக்கு நான் எந்த பீஸ் எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன்? விபிசே தான். எல்லாமே சைடு விபி சைடு தான் மட்டும் எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ பட்டியோட சைடு வந்துட்டு இங்கே எடுக்கணும். இப்படி எடுங்க, நமக்கு இப்படி எடுங்க, கரெக்டாக வரும். இதையும் நமக்கு 2.25 இன்ச்சஸ் இருக்குது. இப்போ 2.25 இன்ச்சஸோட 1 இன்ச்சஸ் சேர்த்தணும். இங்கே மடிச்சு அடிக்கவும் இங்கேவும். அப்போ 2.25ஓட நமக்கு சேர்த்தனா 3.25 இன்ச்சஸ். அப்போ இங்கேருந்து நம்ம இந்த 3.25 இன்ச்சஸ்க்கு கரெக்டாக நம்ம ப்ளவுஸோட அளவே நமக்கு வருது. ஓகேங்களா? இப்போ இங்கேயும் மார்க் பண்ணிட்டோம், இங்கேயும் நம்ம மார்க் பண்ணிட்டோம். கரெக்டாக அந்த ப்ளவுஸோட அளவே வருது. அப்படி தான் நமக்கு வரணும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த சைடு இப்போ நம்ம அளவு எடுக்கணும். ஏன்னா இந்த சைடு தான் அந்தாண்ட வரும். ஓகேங்களா? அதுக்கு வந்துட்டு இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஸோ இங்கேருந்து இப்படி கரெக்டாக அளவு எடுக்கணும். ஸோ நமக்கு கரெக்டாக 5 இன்ச்சஸ் வருது. இந்த 5 இன்ச்சஸோடு சேர்த்து நம்ம 1 இன்ச்சஸ் எடுத்து 6 இன்ச்சஸ் எடுக்கணும்.
நம்ம எவ்வளோ எடுக்கணும்? 6 இன்ச்சஸ் எடுத்துட்டோம். 5 இன்ச்சஸ் வருது, அதோட 1 இன்ச்சஸ் சேர்த்து நம்ம 6 இன்ச்சஸ் எடுத்துட்டோம். ஓகேங்களா? ஸோ அண்ட் தென் எகைன் நமக்கு வந்துட்டு இந்த சைடு இருக்கிற பட்டியோட அகலம் எடுக்கணும், உயரம் எடுக்கணும். சாரி, எடுக்கிறப்ப நமக்கு எவ்வளோ வருது? 2 இன்ச்சஸ் வருது. ஸோ அந்த 2 இன்ச்சஸோட 1 இன்ச்சஸ் கூட்டினா 3 இன்ச்சஸ். ஓகேங்களா? இந்த 2 கோடு இப்போ நமக்கு சரிபாதியாக வருதான்னு பார்க்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? இந்தாண்டோட அளவை எடுக்கணும். இங்கேருந்து இந்த 1/2 இன்ச்சஸ்லேருந்து எடுக்கணும். நமக்கு 14.25 இன்ச்சஸ் வருது. இங்கே எடுக்கணும். நமக்கும் கரெக்டாக 14 இன்ச்சஸ் வருது இங்கேருந்து பார்க்குறப்ப. ஸோ நமக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ இந்த 1/4 இன்ச்சஸை நம்ம ஈக்குவல் பண்ணி நம்ம 14 இன்ச்சஸை கூட வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த 2 கோடையும் ஈக்குவலாக டேலி பண்ணலாம். நமக்கு என்ன பேக் சைடும் 14 இன்ச்சஸ் இருக்குது. ஆனால் நமக்கு வந்துட்டு 14 இருக்குது, ஃப்ரண்ட்டும் 14 இருக்குது. ஆனால் நம்ம இங்கே வந்து ½ இன்ச்சஸ் பிடிப்போம், கீழே 1.5 இன்ச்சஸ் மடித்து அடிப்போம். ஸோ அது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நான் இங்கேயும் நம்ம ½ இன்ச்சஸ் பிடிப்போம், இங்கேயும் ½ இன்ச்சஸ் பிடிப்போம். ஆக மொத்தம் 1 இன்ச்சஸ் கரெக்டாக உங்களுக்கு போயிடும். அண்ட் தென் இந்த இது எப்படி மார்க் பண்ணணும் அப்படின்னா, இந்த கோடு இருக்கு இல்லைங்களா, இந்த கோடையும் இந்த சென்டர் பாயிண்ட்டையும் நம்ம மார்க் பண்ணணும். அப்படியே கூர்ப்பாக மார்க் பண்ணணும். ஸோ எகைன் இங்கேருந்து இந்த கோட்டுக்கு இப்படி மார்க் பண்ணணும். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி கூர்ப்பாக மார்க் பண்ணணும். ஸோ இப்படியும் மார்க் பண்ணலாம். அப்படி இல்லையா, இந்த சென்டர் பாயிண்டில் வச்சுட்டு இந்தாண்ட 1 இன்ச் இந்தாண்ட 1 இன்ச் வச்சு நீங்கள் இப்படி கொண்டு வந்து இப்படி கூட போகலாம். அது வந்து யூ ஷேப்பில் உங்களுக்கு வரும். வேணாம், நீங்கள் இப்படியே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? உங்களுக்கு இந்த இடம் இப்படி வரணும் கூர்மையாக. இதை வச்சு தான் நம்ம டாட்டுமே பிடிப்போம். ஸோ நமக்கு எல்லாமே கரெக்டாக வந்துருச்சு. ஸோ இதுதான் வந்து பட்டி வந்துட்டு கொஞ்சம் கட் பண்ணிடுவோம். இந்த சைடு அந்த 1 இன்ச்சு 1.5 இன்ச்சஸ் 1 இன்ச்சஸை மட்டும் கட் பண்ணிடுவோம். ஏன்னா இங்கே வந்து டாட் பிடிப்போம் நம்ம. அதை நம்ம கடைசியாக கூட கட் பண்ணிக்கலாம். அப்படியே பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஸோ இது அப்படியே வச்சா நமக்கு ரெடி. இப்போ நான் வாங்க கட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம அதை இப்படி திருப்பிக்கலாம். திருப்பிட்டு நான் வந்துட்டு ஃப்ரண்ட் நெக்கை வந்துட்டு கட் பண்ணுறேன். என்ன நெக் கட் பண்ண போகிறேன்? ஃப்ரண்ட் நெக்கை கட் பண்ண போகிறேன். ஸோ இப்படியே கட் பண்ணிக்கலாம். இதை நம்ம வந்துட்டு பத்திரமா எடுத்து வைங்க. ஃப்ரண்ட்டுக்கு வந்துட்டு வி பீஸும் கொக்கி பீஸும் அடிக்கிறதுக்கு தேவைப்படும். ஓகேங்களா? இதை நான் எடுத்து வச்சுக்கிட்டு ஸோ நம்ம இதை வந்துட்டு இந்த க்ராஸாக கட் பண்ணணும். ஏன்னா இந்த 1/4 இன்ச்சஸ்க்கு நம்ம கொண்டு வரணும். ஓகேங்களா? கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் டேர்ன் பண்ணிக்கோங்க. இப்போ பிகினர்ஸாக இருக்கனால. ஸோ இங்கேருந்து அந்த ஃபஸ்ட்டு அந்த 1.5 இன்ச்சஸை தான் நம்ம கட் பண்ணணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நம்ம இந்த ஃப்ரண்ட் பீஸை மட்டும் எடுத்துகிட்டு பேக் பீஸஸை அப்படியே இது வந்துட்டு நமக்கு எவ்வளோ இருக்கணும்? 10.5 இன்ச்சஸ் இருக்கணும். ஏன்னா 9 ஒரு 1 இன்ச்சஸ். ஸோ கரெக்டாக தான் இருக்குது. நம்ம அந்த 10.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை வந்துட்டு யூ ஷேப்பையும் நம்ம இதை கட் பண்ணிடலாம். பேக் நெக்கோட ஹைட்டையும். ஸோ நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இது வந்துட்டு பேக் பீஸ். ஸோ நமக்கு பேக் பீஸ் ரெடி. ஓகேங்களா? இதை நம்ம இப்படி திருப்பியே போட்டுக்கலாம். அண்ட் தென் எகைன் நம்ம இதை கட் பண்ண போகிறோம். ஃபுல்லாகவே கூட கட் பண்ணிவிட்டு இதையும் கட் பண்ணிடலாம். ஸோ இந்த இடத்துல கூர்ப்பாக வரணும். நான் இப்படி கொண்டு வந்து திருப்பி ஜாயின் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள், நமக்கு
பட்டி பீஸும் ரெடி. இந்த இடத்துல வந்துட்டு இது கரெக்டாக இருக்கானா நம்ம இங்கே 2.5 இன்ச் பிடிப்போம். வந்துட்டு இப்போ மீதி இருக்க அந்த மடித்த பகுதி அப்படியே எடுத்துக்கிட்டோம். இப்போ ஹேண்ட் வந்துட்டு ஸ்டிச் பண்ண போகிறோம். ஹேண்டுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் இன்னொரு மெத்தடில் சொல்லித்தரேன். இது இன்னும் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு, ரொம்பவும் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ உங்களோட ஹைட் எடுக்கணும். ஹைட் எவ்வளோ இருக்குது? நமக்கு 5.5 இன்ச்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இங்கே ஒரு மடிச்சு அடிக்கிறதுக்காக 1/2 இன்ச்சஸ், மொத்தம் 6 இன்ச்சஸ்ஸு. கீழே இதில் வந்து நம்ம எம்மிங் தான் பண்ண போகிறோம். இது வந்துட்டு லைனிங் ப்ளவுஸுங்கிறதுனால எம்மிங் இல்லை. ஸோ நமக்கு இது வந்து கரைப்பகுதி தான் எடுத்திருக்கோம். நான் அதுதான் 1 இன்ச்சஸ் வச்சு மடிச்சிருக்கேன். ஓகேங்களா? இது கரைப்பகுதியாக இல்லாமல் உங்களுக்கு வெட்டு பகுதியாக இருக்குன்னா நீங்கள் 1.25 இன்ச்சஸ் எடுங்க. ஏன்னா அந்த 1/4 இன்ச்சஸ் இப்படி மடித்து அடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு இப்படி மடிக்கிறப்ப நமக்கு எம்மிங் பண்ணுறப்ப நல்லா தின்னாக அழகாக தெரியும் பார்க்குறதுக்கே. ஸோ நம்ம வந்துட்டு நான் உங்களுக்கு 1 இன்ச்சஸ்க்கு எடுத்திருக்கேன். மொத்தமாக அப்போ நமக்கு எவ்வளோ வருது? 5.5. ஸோ ஒரு 1.5 இன்ச்சஸ் ஆட் பண்ணால் 5.5, இங்கே ஒரு 1/2, 6, இங்கே ஒரு கீழே ஒரு இன்ச்சஸ், 7 இன்ச்சஸ்க்கு எடுக்க போகிறேன். ஸோ நான் மொத்தமாகவே உங்களுக்கு 7 இன்ச்சஸ்க்கு எடுத்து காட்டுறேன். ஸோ நான் வந்து பாருங்கள் 7 இன்ச்சஸ்க்கு எடுத்து காட்டுறேன். ஸோ பாருங்கள் ஜூம் பண்ணியிருக்கேன். 7 இன்ச்சஸ் எடுத்துகிட்டு நான் மார்க் பண்ணுறேன். நல்லா பாருங்கள், இங்கே மார்க் பண்ணியிருக்கேன் 7 இன்ச்சஸ்க்கு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இது வந்துட்டு நான் 1 இன்ச்சஸ் எடுத்து கோடு போட்டுக்கிறேன். அது இங்கே தான் வருது 1 இன்ச்சஸ்க்கு. விடுங்க. ஓகேங்களா? அதை நான் சேர்த்து போட்டேனாட்டுருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ஃப்ரண்ட்டு பாட் இருக்குல்ல, அதோட இதை எடுத்துக்கோங்க. அதில் நம்ம இன்னும் என்ன பண்ணணும் அப்படின்னா, அது இன்னும் பண்ண கிடையாது, பண்ணிடலாம். ஸோ நம்ம இதில் வந்துட்டு இந்த 1/2 இன்ச்சஸ்க்கு விட்டுருந்தோம். இதை வந்து கட் பண்ணவே கிடையாது. அதை நம்ம இப்போ கட் பண்ணிடலாம். இது கண்டிப்பாக ஃப்ரண்ட் சைடு வந்துட்டு கட் பண்ணணும். ஓகேங்களா? கட் பண்ணிடலாம். இப்போ வந்துட்டு பண்ணணும் அப்படின்னா ப்ளவுஸஸில் இதுக்கு முன்னாடி நம்ம அளவு எடுத்துக்கிறப்ப இதில் நார்மலாக அளவு எடுக்கிறோம். ஸோ இந்த இடத்துல நம்ம அந்த 1.5 இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணிடலாம். மார்க் பண்ணியாச்சு. இந்த ஆல்ரெடி 1/2 இன்ச்சஸ் இருக்குது. ஸோ இங்கேருந்து நம்ம பொறுமையாக எடுக்கணும். ஸோ நமக்கு 7 இன்ச்சஸ் வருது. ஸோ இருந்தாலும் பாருங்கள், பொறுமையாக எடுங்க. இங்கேருந்து இந்த 1/2 இன்ச்சஸ்லேருந்து தான் எடுக்கணும். ஸோ நமக்கு கரெக்டாக 7 இன்ச்சஸ் வருது. ஓகேங்களா? ஸோ நம்ம ஹேண்ட் எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் இதில் எடுக்கக்கூடாது, பேக் இதில் தான் எடுக்கணும். ஏன்னா இதில் வந்து நம்ம 1/2 இன்ச்சஸ்க்கு உள்ளே குடஞ்சி அடிச்சிருக்கோம். அதை நம்ம இங்கே பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம எவ்வளோ எடுத்துருக்கோம்? 7 இன்ச்சஸ் எடுத்துருக்கோம். பட் நமக்கு இங்கேயும் 7 இன்ச்சஸ் வருது. ஓகேங்களா? ஸோ இந்த 7 இன்ச்சஸில் பாதி என்ன? 7ல் 3 போயிடுச்சுன்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் 7ல் 3 போகணும். எல்லா ஹேண்டுக்குமே நம்ம 3 இன்ச்சஸ் எடுக்கணும் அப்படின்னு. ஸோ நமக்கு 7ல் 3 போயிடுச்சுன்னா கீழேருந்து நம்ம 4 இன்ச்சஸ்க்கு எடுக்கணும். எவ்வளோ எடுக்கணும்? 4 இன்ச்சஸ்க்கு எடுக்கணும். ஸோ இங்கே கோடு போட்டுக்கோங்க. ஸோ 4 இன்ச்சஸ் எடுத்துகிட்டு இப்போ நம்ம 7 இன்ச்சஸ் எங்கே தெரியுமா எடுத்துக்கணும்? இங்கே இருந்து இந்த 7 இன்ச்சஸ் எங்கே வருதுங்கிறத மார்க் பண்ணுங்கள். நமக்கு இங்கே வருது. ஸோ 7 இன்ச்சஸ் மார்க் பண்ணணும். ஸோ இது ரொம்ப ஈஸியான மெத்தடு. ஸோ இங்கேருந்து இங்கே இந்த கிராஸ் கோடு போட்டுக்கோங்க. ஸோ போட்டாச்சு. நமக்கு இங்கே நம்ம எவ்வளோ எடுக்கணும்? 1.5 இன்ச்சஸ் எடுக்கணும். எடுத்தாச்சு. ஓகேங்களா? அண்ட் தென் இதில் வந்துட்டு இப்போ 7ல் பாதி எவ்வளோ? நமக்கு 3.5 இன்ச்சஸ் வருது. ஸோ அந்த 3.5 இன்ச்சஸில் ஒரு கோடு நல்லா பார்த்துக்கோங்க. 7ல் பாதி 3.5 இன்ச்சஸ் ஒரு கோடு. ஸோ இந்தாண்ட ஒரு 1/2 இன்ச்சஸும், ஸோ இந்தாண்ட ஒரு 1/2 இன்ச்சஸ்க்கும் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இங்கே 1 இன்ச்சஸ். ஸோ இங்கே நம்ம 1 இன்ச்சஸ் ஆல்ரெடி எடுப்போம். நல்லா பார்த்துக்கோங்க. இங்கேருந்து அப்படியே வந்து அந்த 1/2 இன்ச்சஸ்லேருந்து இந்த சென்டர் பாயிண்ட்டை மிட் பண்ணி இந்த 1/2 இன்ச்சஸோட கொண்டு போய் ஸோ எகைன்
இப்போ வந்துட்டு நம்ம இங்கே ஒரு 1/2 இன்ச்சஸ் இந்தாண்ட ஒரு 1/2 இன்ச்சஸ் வச்சு நம்ம வரைஞ்சிட்டோம் ஓகேங்களா. அண்ட் தென் எகைன் இந்த சென்டர்லேருந்து ஒரு 1/2 இன்ச்சஸ் எடுக்கணும். எடுத்துட்டு இப்போ நம்ம என்ன பண்ணணும், இங்கேருந்து இந்த பாதியிலிருந்து வந்து மார்க் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டு ஸோ நம்ம இது வந்துட்டு டைரெக்டாக அப்படியே கூட மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அப்புறம் கூட நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ நம்ம ப்ளவுஸோட ஹேண்டோட அளவு லென்த் எடுத்துக்கிட்டோம். நம்ம 5.5 இன்ச்சஸ் வந்தது, மேலே ஒரு 1/2 இன்ச்சஸ், கீழே 1 இன்ச்சஸ் எம்மிங் பண்ணுறதுக்காக மொத்தம் 7. ஸோ இந்தாண்ட சைடு வந்து 7ல் பாதி 3 மைனஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு 4 இன்ச்சஸ் வரும். ஸோ அந்த 4 இன்ச்சஸை எடுத்திருக்கோம். ஸோ அந்த 4 இன்ச்சஸோடு சேர்த்து நம்ம டயக்ராம் பண்ணணும். பண்ணிவிட்டு கோடு போட்டாச்சு. ஸோ 4 இன்ச்சஸ். அண்ட் தென் நம்ம வந்து ப்ளவுஸஸில் பேக் பீஸோட நம்ம ஹேண்டில் அப்படி அளவு எடுக்கணும். நமக்கு அதுலேயும் 7 இன்ச்சஸ் வந்தது. ஸோ இங்கேருந்து வைங்க 7 இன்ச்சஸ் எங்கே வருதுன்னு. ஸோ ஸ்ட்ரெயிட் கோடு போடுங்க. போட்டுட்டு இதை மார்க் பண்ணிக்கோங்க. இதுலேருந்து 1.5 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா அலவன்ஸ் எடுத்துக்கோங்க. நம்ம ப்ளவுஸ் பாடிக்கு 1.5 இன்ச்சஸ் எடுத்துருக்கோம். ஸோ அண்ட் தென் எகைன் இந்த கோடில் 7ல் பாதி 3.5 இந்தாண்ட 1/2 இன்ச்சஸ் அந்தாண்ட 1/2 இன்ச்சஸ் வச்சு ஃபஸ்ட்டு டயக்ராம் பண்ணிடுங்க. அண்ட் தென் இந்த சென்டர் பீசஸ்லேருந்து ஒரு 1/2 இன்ச்சஸ் வச்சுட்டு இங்கே பாருங்கள், இப்படி இருந்து வந்து இப்படி போகணும் ஓகேங்களா. இதுதான் நம்மளோட ஹேண்டோட அளவு. ஸோ இப்போ வாங்க நம்ம கட் பண்ணிடலாம். ஸோ நம்ம இப்படியும் கட் பண்ணலாம். அப்படி உங்களுக்கு வாட்டம் வரலையா, ஸோ எகைன் டேர்ன் பண்ணிக்கோங்க. டேர்ன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு அளவு வரைஞ்சோம் இல்லைங்களா, அந்த இதை மார்க் பண்ணி பண்ணுங்கள். ஸோ பண்ணியாச்சு. இப்போ இந்த ஹேண்டை எடுங்க, விரிங்க. ஸோ விரிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டுமே ஆப்போசிட் சைடு இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு அந்த 1/2 இன்ச்சஸை வந்துட்டு ரொம்ப கடைய வேணாம், கரெக்டாக அந்த 1/2 இன்ச்சஸே நம்ம கட் பண்ணியாச்சு. ஸோ இதோட சென்டர் பீஸ் கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த ப்ளவுஸஸை இதில் அப்படியே நம்ம வச்சு பார்க்கலாம். ஸோ கரெக்டாக இருக்குது, நமக்கு கரெக்டாக முடிஞ்சிருச்சு. ஹேண்டு ரெடி பண்ணிட்டோம், பேக் ரெடி பண்ணிட்டோம், இப்போ ஃப்ரண்ட்டோட இதையும் ரெடி பண்ணிட்டோம். அண்ட் தென் மீதி பீசஸ் இருக்குது. நம்ம இது 1 மீட்டர் எடுத்தனால நம்ம பட்டி வந்துட்டு கண்டிப்பாக ரெடி பண்ணணும். பட்டி கிட்டத்தட்ட நம்ம 4 பீஸ் பக்கமாக எடுக்கணும். இதை நல்லா நம்ம விரிச்சிக்கலாம். ஸோ இதிலிருந்து நம்ம ஒரு 1 இன்ச்சஸை மைனஸ் பண்ணிடலாம் ஓகேங்களா. ஸோ பத்தரையில் நம்ம இப்போ இது எப்படி எடுக்கணும்னு உங்களுக்கு ஈஸியாக சொல்லி கொடுக்குறீங்க பாருங்களேன். ஸோ இதுதான் பட்டியோட இது லென்த்து. இது அப்படியே எடுத்துக்கணும். 7.25 இந்த 7.25ஓட 1.5 இன்ச்சை கூட்டணும். 7னே வைங்க, 8.5 8.25 இன்ச்சஸ் நமக்கு வரணும். ஸோ ஆனால் நம்ம எவ்வளோ எடுத்திருக்கோம், 10.5 இன்ச்சஸ் எடுத்திருக்கோம். பட் அந்த அளவுக்கு தேவைப்படாது நமக்கு. 8.25 இல்லைன்னா 9 இன்ச்சஸ் எடுத்துக்கிட்டு நம்ம அந்த 1.5 இன்ச்சஸை கட் பண்ணிடலாம். இல்லைன்னா இப்போதைக்கு ஒரு 1 இன்ச்சஸை மட்டும் கட் பண்ணுங்கள். அப்புறம் மீதி வந்துட்டு நம்ம ப்ளவுஸஸை அந்த ஸ்டிச் பண்ணிவிட்டு கூட நம்ம ஒரு இந்தாண்டிருந்து 1 இன்ச்சஸ் மட்டும் மார்க் பண்ணி கட் பண்ணிடலாம். ஸோ இதனால் நம்ம கிளாத்தை கொஞ்சம் மீதி பண்ணலாம் ஓகேங்களா. இதை நம்ம மீதி கிளாத்தில் போடணும். இதெல்லாம் பத்தலை.
இதுவும் நமக்கு பத்தலை. இதெல்லாம் இப்போ நம்ம கிராஸ் பீஸ் போட வச்சுக்கலாம். இதில் நம்ம பார்க்கணும். ஸோ கரெக்டாக அளவு வச்சுக்கோங்க. இந்த அளவு. ஸோ மொத்தம் நம்ம வந்து 4 பட்டி வைக்கணும் ஒரு சைடுக்கே. அப்போ நம்ம இன்னும் 2 தடவை கட் பண்ணணும். வந்துட்டு எத்தனை பீஸ் எடுக்கணும்? இது வந்துட்டு ஒரு பீஸ், ஓகேங்களா? இது 2 பீஸ், இது 3 பீஸ், இது 4 பீஸ். மொத்தம் நம்ம 4 பட்டி எடுக்கணும். ஸோ ஏன்னா ஒரு இதிலே வந்து 4 வைக்கணும். அப்போ தான் பட்டி வந்துட்டு ஸ்ட்ராங்காக நிற்கும். இப்போ நமக்கு பட்டி ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நமக்கு மீதி கிளாத் வந்துட்டு இவ்வளோ இருக்குது. இதில் வந்துட்டு நான் அந்த ஸ்கேல் அளவுக்கு கிராஸ் கோட் போட்டுக்கிறேன். ஸோ பாருங்கள், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நல்லாவே. ஸோ கரெக்டாக உங்களுக்கு இந்த ஸ்கேல் அளவுக்கே வச்சு போடுங்க. ஸோ 1 2 3 4 5 6 பீஸ் எடுத்துருக்கேன். ஸோ இங்கே 1 பீஸ் எடுத்துக்கிறேன். ஸோ நம்மளோட கட்டிங் வந்துட்டு முடிஞ்சுது. இப்போ நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் அந்த கோடு. ஒவ்வொன்றையும் இப்போ நான் கட் பண்ணிடுறேன். ஏன்னா கழுத்துக்கு வந்துட்டு நம்ம கிராஸ் பீஸ் தான் கொடுக்க முடியும். So 1, 2, 3, 'ஸோ நீங்கள் ஒரு ப்ளவுசஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக ஒரு 1 மீட்டர் எடுங்க. ஒரு 80 பாயிண்ட் 90 பாயிண்ட்டாக இருந்தால் 1 மீட்டராக எடுக்க சொல்லுங்கள். அப்போ தான் அவங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் அந்த கிராஸ் பீஸ்லாம் நிறையா வச்சு அழகாக நீட்டாக தைக்கலாம். வேறு ஏதாவது டிசைன் வைக்கணும்னா வைக்கலாம். உங்களுக்கு தெரியும், இதுக்கு முன்னாடி நீங்கள் வெளியே தைக்க கொடுக்குறப்ப கேட்பாங்க, எனக்கு 80 பாயிண்ட் தானே, ஆனால் என்ன ஏன் 1 மீட்டர் எடுக்க சொன்னாங்க அப்படின்னு. ஸோ டெய்லருக்கு தைக்கிறப்ப தான் தெரியும் கொஞ்சம் அளவு டிசைன் வைக்கிறதுக்குலாம் தேவைப்படும். ஹேண்ட் ஒரு சிலருக்கு வந்துட்டு பாடி கரெக்டாக இருந்தாலும் ஹேண்ட் வந்துட்டு கொஞ்சம் பெருசாக கேட்பாங்க. அப்போங்கிறப்ப நம்ம கொஞ்சம் அளவு சேர்த்து எடுத்தால் தானே நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பண்ண முடியும். எங்கேயும் விட்டு கொடுக்காம இப்போ 1 மீட்டருக்குன்னா எனக்கு இவ்வளோ கிளாத் இருக்குது, கிராஸ் பீஸ் இவ்வளோ பெருசாக கொடுக்க முடியுது. இல்லை அப்படின்னா நம்மளால் கொடுக்கவே முடியாது. இந்த அளவுக்கு பெருசாக எனக்கு தெரிஞ்சு இது 1 2 3 4 இந்த 5 பீசஸ் கோத்தாவே நமக்கு அந்த நெக்குக்கு வந்துடும். ஸோ 5 6 7 பீசஸ் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது வந்து கிராஸ் பீசஸ்ஸு, அண்ட் தென் பட்டி பீசஸ்ஸு, இது வந்துட்டு ப்ளவுஸோட பேக் பீசஸ்ஸு, இது வந்துட்டு வி பீசஸும் பட்டி பீசஸும் அடிக்கிறதுக்காக, இது வந்து ஹேண்டு, இது வந்து ஃப்ரண்ட் பார்ட். ஸோ எல்லாமே நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம். நெக்ஸ்ட் கிளாஸஸில் ஸ்டிச்சிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.